Dear friends, this recording is on Introduction to Civil Procedure Code. இந்த வகுப்பு உரிமையியல் நடைமுறை சட்டத்தை பற்றிய அறிமுக வகுப்பாகும். So, there are two sides of practice. One is criminal side and another one is civil side. So, there are two types of courts in lawyer side: civil courts, criminal courts. So, the offences are tried by the criminal courts, whereas rights and liabilities, whatever civil nature, all problems are tried by either civil court or tribunals like Motor Vehicle Acts Tribunal or family courts, or like in that way lot of tribunals are there. When special court is not there with regard to deal with the civil disputes, then it comes under the purview of civil courts. In lawyer judiciary, there are three civil courts. Bottom, lowest jurisdiction is municipal court. Then sub-court, and third level is district court. In district level, there are three original jurisdiction civil courts are there. The jurisdiction of the three courts are based on the pecuniary jurisdiction of each court. So, pecuniary jurisdiction of each court up to 1 lakh. District municipal court is having jurisdiction up to 10 lakhs. Subordinate court is having jurisdiction. Above 10 lakhs, civil disputes are dealt by district court, the original jurisdiction. Original jurisdiction means where to file the case. First initial depends upon the pecuniary jurisdiction we are choosing the court. So, first court in which we are filing our cases is called courts of original jurisdiction. After conclusion of the trial, after getting judgment and decree, then the appellate court. So, a variety of appellate courts are there. First appellate court, second appellate court, finally Supreme Court. First appeal, second appeal, third Supreme Court. So, in order to follow certain procedures by these civil courts, a law is enacted, namely the Civil Procedure Code 1908. So, in order to follow uniform procedure in all civil courts, the law of
Civil Procedure Code 1998 was enacted. இப்பொழுது சிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிவில் நீதிமன்றங்கள் தாக்கல் செய்கிறோம். பொதுவாக குற்றவியல் வழக்கு, உரிமையியல் வழக்கு உரிமையை பாதிக்கும் அம்சமாக இருக்கும் அந்த வழக்குகளை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம். குற்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துவதற்கு குற்றவியல் நீதிமன்றங்கள் என்று 2 வகையாக மாவட்ட அளவில் 2 வகையான நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குற்றவியல் நீதிமன்றங்கள் குற்றச் செயல்களை பொறுத்து வழக்கினை நடத்தி தீர்ப்பு அளிக்கும். உரிமையியல் நீதிமன்றங்களை பொறுத்தளவு உரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகளை பொறுத்து விசாரணை செய்து அதற்கு தீர்ப்பளிக்கும். மாவட்ட அளவில் 3 வகையான உரிமையியல் நீதிமன்றங்கள் உள்ளன. இந்த மாவட்ட அளவிலான 3 உரிமை நீதிமன்றங்கள் முன்சிப் கோர்ட், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், அடிப்படை முதல் நீதிமன்றம், சார்பு நீதிபதி நீதிமன்றம், மாவட்ட நீதிபதி நீதிமன்றம் என்று 3 நீதிமன்றங்கள் அசல் வழக்கினை தாக்கல் செய்ய அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அசல் வழக்கு விசாரணை நீதிமன்றங்கள், அசல் வழக்கு முடிந்த பின்னிட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் என்று வைத்துள்ள அசல் வழக்கு நீதிமன்றங்களில் வழக்கு முடிந்த பின்னிட்டு தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை இரண்டும் பகரப்பட்ட பின்பு அதன் அடிப்படையில் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு வழக்கை எடுத்து சென்று கீழமை நீதிமன்ற தீர்ப்பினை வழக்கை இழந்தவர் தாக்கல் செய்து தன்னுடைய கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை மாற்றியமைக்க செய்யப்படுவது மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள். இதில் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம், 2ஆம் முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சிவில் வழக்குகள் மேல்முறையீடு செய்யப்படுகிறது. இந்த 3 வகை மாவட்ட அளவிலான நீதிமன்றங்களுக்கு அதிகார வரம்பு என்பது அந்த வழக்கின் மதிப்பீடை பொறுத்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்பு உள்ள வழக்குகளை, அதாவது மதிப்பீட்டளவில் மதிப்பீடு பெக்கூனரி ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்னா சொத்து இருக்கிற இடத்தை வைத்து வழக்கை நடத்துவது டெரிட்டோரியல். தேவா சொத்து அமைந்த சொத்தை பொறுத்து நீதிமன்றத்தை அதிகார வரம்பை நிர்ணயிப்பது டெரிட்டோரியல். பெக்கூனரி ஜூரிஸ்டிக்ஷன் என்பது மதிப்பீட்டை பொறுத்து செய்யப்படும் அதிகார வரம்பு. முதல் கீழமை நீதிமன்றம் என்பது 1 லட்சம் ரூபாய் மதிப்பு வரையுள்ள மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது.
ரூபாய்க்கு மேல் சார்பு நீதிமன்றங்கள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீடு வரை உள்ள வழக்குகள் அனைத்தும் சார்பு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஒரு வழக்கின் மதிப்பீடு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செல்லுமானால் அதை மாவட்ட நீதிபதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. எந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் அசல் வழக்குகள் பிளைண்ட் பிராது என்று சொல்லப்படுகிறது தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த வழக்குக்கும் அந்த தாக்கல் செய்யப்படுவதற்கு பேர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அசல் அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு வரம்பு என்று 2 வகையாக கூறப்படுகிறது. ஸோ அந்த இந்த உரிமையியல் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றமாகட்டும் சார்பு நீதிமன்றமாகட்டும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றமாகட்டும் எப்படி வழக்கினை நடத்துவது என்பதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது என்றால் அது உரிமையியல் நடைமுறை சட்டம் 1908 ஆம் ஆண்டு ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு வழக்கினை தாக்கல் செய்வது, எவ்வாறு தாக்கல் செய்வது, எங்கு தாக்கல் செய்வது, ஒரு வழக்கை எந்த படிவத்தில் தாக்கல் செய்ய வேண்டும், தாக்கல் செய்த பின்னிட்டு எவ்வாறு எதிர்தரப்புக்கு அழைப்பாணை அனுப்புவது, அவர்கள் ஆஜராகி அதற்கு பின்னிட்டு என்ன நடைமுறை, அவர்கள் ஆஜரான பின்னிட்டு அதற்கு பின்னிட்டு என்ன நீதிமன்றம் எப்படி வழக்கினை நடத்த வேண்டும், சாட்சிகளை எப்படி விசாரிக்க வேண்டும், சாட்சிகளை விசாரித்து முடித்து தீர்ப்பு பகர வேண்டும். தீர்ப்பு மற்றும் தீர்ப்புரை என்று 2 உள்ளது, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி. ஸோ தீஸ் ஆர் இந்த நடைமுறையை உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் படி கூறப்பட்டுள்ளது. தென் we are coming to civil procedure code. In civil procedure code, the preliminary acts sections are there first up to there are 158 sections in civil procedure section. Then schedule are there, that is the schedule, first schedule. So first schedule which contains lot of orders, so many orders are there in first schedule. And finally after the first schedule there are 51 orders are there. Then appendix, the forms, various forms are available. Appendix A, B, C, D, E, F, G, H, all forms are there. Plain form is there, written statement how to be prepared and the process how to be applied, discovery admission, how to draft degree format, how to execution, what are the forms are available, or supplementary proceedings, miscellaneous proceedings forms are available, appeal forms are available, reference and review. Then miscellaneous forms are there. Apart from these, civil rules of
practice and civil rules of practice is there. So when you are going to start a practice in civil side, you have to read the first section, then the first schedule. Both are important. Then civil rules of practice. These three things are very, very important. You have to read. So you have to come across each and every three sections, schedule and rules of practice. These three basic things are there. First section, and so many sections are there. It deals with what are the courts, jurisdiction of the court, and jurisdiction of courts, res judicata, various chapter execution, and various chapters are there. In the schedule, this is only definition. Sections gives only definition. But first schedule gives detailed preparation of plaint, what are the contents of the plaint, how it can be instituted, under what order it can be instituted, a written statement under what order it can be instituted. After service of summons, what is the procedure to be adopted by the court, and after the appearance of defendants, then what is the procedure to be adopted by the court, how the after filing the written statement, what is the procedure to be followed by the court, and how to conduct the trial, and how to pass a degree judgment upon which a degree to be drafted. So these are the procedures given in the C.P.C. Civil Procedure Code. இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடு என்பது முதலில் சட்டப்பிரிவுகள் உள்ளது. சட்டப்பிரிவு 158 ஒன்றிலிருந்து 158 சட்டப்பிரிவுகள் உள்ளது. இதில் உள்ள ஒரு பிரிவுகளும் சில வரையறைகளை கூறியுள்ளது. சபார்டினேட் கோர்ட்ஸ், கீழமை நீதிமன்றங்கள் என்னென்ன, வருவாய் கோர்ட் நீதிமன்றங்கள் என்னென்ன, மதிப்பீடு பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் என்றால் என்ன, அதே போன்று ஜூரிஸ்டிக்ஷன் எந்தெந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் உள்ளது. அப்புறம் எந்த இடத்துல வழக்கு போடணும்னு தனியாக சட்டங்கள் சொல்கிறது. எப்படி வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட், அதே மாதிரி அழைப்பாணைகள் அனுப்புவதை பற்றி கூறப்படுகிறது. அப்புறம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பு ஆணைகள், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி 33. அப்புறம் ஒரு வழக்கில் வட்டி விகிதங்கள் எவ்வாறு தீர்ப்பில் கொடுக்கப்பட வேண்டும், செலவு தொகை எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அடுத்தது நிறைவேற்று மனு, நிறைவேற்றுதல் எவ்வாறு, ஒரு தீர்ப்பை பெற்ற பின்பிட்டு நிறைவேற்றுதல் எவ்வாறெல்லாம் நிறைவேற்றலாம், சொத்தை அட்டாச் பண்ணுவது, எதெல்லாம் அட்டாச் பண்ணணும், எந்தெந்த கோர்ட்டில் டைம் இது பண்ணணும், எப்படி நிறைவேற்றுதல் பண்ணுறது, எப்படி ஒரு சொத்தை விற்பனை கொண்டு வர்றது, இப்படி. அப்புறம் அதுபோக என்னென்ன நடைமுறையை, தேவையான நடைமுறைகள், இன்சூரன்ஷியல் ப்ரொசீடிங்ஸ், தென் சூட்ஸ் இன் பர்டிகுலர் அப்பீல்ஸ், particular cases, whether against the government or these are the things, and the special procedure, settlement and supplementary proceedings and appeals and from degree,
appeals, and these are the appeals: first appeal, second appeal, reference, review. So these are the things available in இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ இதை படிக்கும் பொழுது இந்த சட்டப்பிரிவுகளை படித்து நாம் சிவில் நடைமுறையில் எந்தெந்த நீதிமன்றங்களுக்கு எவ்வாறு அதிகாரமே எப்படி செய்ய வேண்டும் என்று உள்ளது. ஆனால் ஒரு வழக்கினை தரப்பினர் யார், அதை எவ்வாறு வடிவமைப்பது, அதில் ஒரு பிராது வடிவமைத்தல் அல்லது எதிர்வரை எழுத்து மூலமான எதிர்வரை வடிவெடுத்தல் எப்படி இருக்க வேண்டும், அதில் என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும், அதே போன்று அதை எவ்வாறு தாக்கல் செய்ய வேண்டும், எதிர்வுரை எப்படி தாக்கல் செய்ய வேண்டும், அதை தாக்கல் செய்த பின்னிட்டு அந்த தரப்பினர் ஆஜரானால், ஆஜராகவில்லை என்றால் அதனுடைய நடைமுறை என்ன, ஆஜரான பின்னிட்டு எதிர்வுரை தாக்கல் செய்ய வேண்டும், எதிர்வுரை தாக்கல் செய்த பின்னிட்டு நீதிமன்றம் எவ்வாறு விசாரணை மேற்கொள்ளலாம், எவ்வாறு அடுத்த செய்ய வேண்டிய நீதிமுறை நடைமுறைகள் என்ன, இறுதியாக சாட்சி விசாரணை ட்ரையல் வழக்கு விசாரணை செய்வது எப்படி, அதற்கு என்னென்ன நடைமுறைகள், அதற்கு பின்னிட்டு வழக்கை விசாரித்து முடித்து பின்னிட்டு தீர்ப்புகள் பகரப்படுதல் போன்று பல்வேறு நடைமுறைகளை அட்டவணை 1 கூறப்பட்டுள்ளது. அந்த அட்டவணை ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முதல் அட்டவணையில் ஆர்டர் கட்டளை என்பது 51 கட்டளைகள் உள்ளது. அதில் ஃபஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், எல்லா ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி, நிறைவேற்று மனு தாக்கல் செய்தல், அப்புறம் நிறைய அப்படி கட்டளைகள் 51 கட்டளைகள் மொத்தம். 51 கட்டளையும் தரவாக இருந்தால் தான் நம்ம சிவில் சைடில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதற்கு பின்னிட்டு படிவங்கள், அப்பண்டிக்ஸ் படிவங்கள்னால் மாதிரி படிவங்கள், பிராதின் மாதிரி, அதே போன்று எதிர்வுரையின் மாதிரி படிவம், என்னென்ன வகையான பிராதுகளுக்கு உண்டான மாதிரி படிவங்கள் உள்ளது, அதே மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு உண்டான படிவங்கள், அதே போன்று ஒரு ஆவணம் ஒன்று பரிசீலனை செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு உண்டான படிவங்கள், தீர்ப்பாணையின் படிவம், நிறைவேற்றுவதில் உண்டான படிவங்கள், மேலும் இதர படிவங்கள், வழக்கு நடத்துவதற்கு தேவையான, அதுபோன்று மேல்முறையீட்டு ரெஃபரன்ஸ், ரிவ்யூ போன்றவற்றிற்கு உண்டான படிவங்கள், இதர படிவங்கள் என்றும், கடைசியில் விதி, உரிமையியல் நீதிமன்ற விதி, நடைமுறை விதி, இது கோடு, அது விதி, மூன்றாவதாக உள்ளது விதி, அது தனியாக உள்ளது. ஸோ ஒரு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்த வேண்டுமென்றால் இந்த அடிப்படை 3, அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட், சட்டப்பிரிவுகள் மற்றும் முதல் அட்டவணை மற்றும் உரிமையியல் நடைமுறை விதி 3ஐயும் தெளிவாக படித்திருந்தால் மட்டுமே நம்மால் ஒரு வழக்கினை சீராகவும் சிறப்பாகவும் எடுத்து செல்ல முடியும். ஸோ அந்த நடைமுறை உரிமையியல் நீதிமன்றத்தில் எவ்வாறு வழக்கு நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கு இயற்றப்பட்ட சட்டம்தான் உரிமையியல் நடைமுறை சட்டம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஸோ first of all, what it says in civil side, first you have to decide
What is the dispute? Then, what is the value of the dispute? You have to decide. So, what is the subject matter? Whether it is recovery of money, then what is the value of the recoverable money? Suppose a property dispute. What is the value of this food? You have to value the property. So, for which you have to read Tamil Nadu Courts and Suits and Valuation Act. So, தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணம் மற்றும் மதிப்பீட்டு சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு ஒரு தாவாவை எந்தெந்த தாவாவை எப்படி மதிப்பீடு செய்ய how to value the plaint is stated in the Tamil Nadu Courts Fees and Suit Valuation Act. So, in order to fix the jurisdiction, you have to fix the value. What is the dispute? What kind of relief should be asked? What is the expectation of the parties? Then what is the documents are available with the parties? And you have to get all the knowledge of the particular dispute. So you must obtain, you must ask from party what is his problem between two parties. Then what is the relief he is asking. Legally, whether such a kind of relief can be given, we have to decide. Then whether it is a money suit, recovery of money suit or title suit. There are two types of suit. Money suit, recovery of money alone is called money suit. And then dispute regarding the immovable properties or movable properties, then it is called title suit. If you have to decide whether what is the kinds of suit, whether it is a money suit or title suit, then you have to fix the value of the suit. Then you have to fix the parties of the suit. So these are the relief. What are the relief to be claimed? What are the documents to be given to the court to support your claim or your plaint? So these are the fundamental you must know first. இப்போ ஒரு உரிமையன் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய தரப்பினர் வருகின்ற நபர் அவருக்கு என்ன வகையான பிரச்சனைகள் உள்ளது என்பதை நீங்கள் அவரிடம் முதலில் அழுத்தம் திருத்தமாக கேட்டு அந்த பிரச்சனைக்கு யார் நபர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் என்பதையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு பின்னிட்டு அவருக்கு என்ன பரிகாரம் தேவை என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு என்ன வகையான பரிகாரத்தை நாம் நீதிமன்றத்தில் கேட்டு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். உங்கள் என்ன பரிகாரம் கேட்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் தரப்பினருடைய உங்கள் வழக்காடியுடைய ஆவணங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை கேட்டு பெற வேண்டும். அதே போன்று எதிராளியிடம் என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறது என்பதை கேட்டும் அனைத்தும் பெற்ற பிறகு நீங்கள் இந்த தாவா எது சம்பந்தப்பட்டது? 2 வகையான தாவாக்கள் உள்ளது. பணம் வசூலிக்கு மட்டும் கொடுப்பது, அப்புறம் நோட்டு, செக்கு அல்லது ஏதோ பண வரவு என்று இருந்தால் அது பண வரவை வசூலித்து தரும் வசூலிக்கும் தாவாவாக இருக்கும். அல்லது
ஒரு தாவா சொத்து சம்பந்தப்பட்ட அசைவ சொத்து சம்பந்தப்பட்ட தாவா அந்த உரிமை பற்றி தீர்மானிக்க வேண்டும் என்றால், ஒரு சொத்தின் உரிமையை பற்றி தீர்மானிக்க வேண்டால் அது உரிமையல் டைட்டில் சூட் உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கு என்று 2 வகையான வழக்குகள் சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. உங்கள் தரப்பினருக்கு எந்த தாவா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு பின்னிட்டு தாவாவை மதிப்பீடு செய்து வேண்டும். இந்த தாவாவுக்கு என்ன நீங்கள் பரிகாரம் கேட்குறீங்களோ, தமிழ்நாடு நீதிமன்ற கட்டிடம் மற்றும் மதிப்பீட்டு சட்டம் என்று ஒரு சட்டம் உள்ளது. நீங்கள் என்ன பரிகாரம் கேட்கிறீர்கள் என்பதை முடிவு செய்து அந்த பரிகாரத்தை எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று அந்த சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஒரு தாவாவை மதிப்பீடு செய்து பின்னிட்டு நீங்கள் அதை எந்த நீதிமன்றத்தில் உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதா, 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் இருந்தால் அதை மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திலும், 1 லட்சம் 10 லட்சம் வரை இருந்தால் சார்பு நீதிமன்றத்திலும், 10 லட்சத்துக்கு மேல் தாவா மதிப்பீடு இருந்தால் அது மாவட்ட நீதிமன்றம் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதே போன்று வழக்கில் யார் யாருக்கிடையே பிரச்சனைகள் உள்ளதோ அவர் அனைவரையும் சேர்க்க வேண்டும். அனைத்து ஆவணங்களையும் கேட்டு பெற வேண்டும். என்ன பரிகாரம் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதே போன்று வழக்கு மூலம் என்று ஒன்று உள்ளது. காஸ் ஆஃப் ஆக்ஷன். வாட் இஸ் மீன் பை காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதை டிசைட் பண்ணணும். இப்போ பணம், மணி சூட் ஃபார் காஸ் ஆஃப் ஆக்ஷன், when it was obtained, when it was due, these things are cause of action. First, initially when the debt arises or given, subsequently when it was demanded, when it was denied by the other side to pay the said money is the cause of action. Similarly, in title suit, when the right upon which we are filing a suit, the rights when was obtained by the party, how it was obtained by the party is the cause of action. After obtaining the rights, how he is enjoying the rights or title of the property. Then subsequently when the dispute arises between the who disturbed the rights and title of the party, that is called cause. That if any party disturbs any rights or title of the property, then disturbance, when it was disturbed, that is called cause of action. These are the basic cause of action. Finally, when the dispute arises, that is the cause of action. இப்பொழுது ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு வழக்கு மூலம் என்று ஒன்று உள்ளது. அதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். இப்போ கடன் கொடுத்து பணம் வசூலிக்க வழக்குன்னா கடன் என்று முதலில் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் இப்போ புறநோட்டுனா என்ன தேதியில் எழுதி கொடுத்து வாங்கினாங்கன்றிருக்கும். அதுக்கு பின்னிட்டு எப்போ கேட்டாங்கன்னு இருக்கணும். அது எப்போ அவர் தர மறுத்தாரோ அதுதான் வழக்கு மூலம் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு வரவு செலவு எப்போ ஆரம்பிச்சது அவங்களுக்குள்ளார ஒரு வியாபார தொடரில், அப்புறம் மறுபடியும் ஃபைனலாக அவர்கிட்ட எப்போ பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். அதற்கு பின்னிட்டு ஆவணங்கள் என்ன உள்ளது என்பதை 2 தரப்பிடமும் உள்ளதை நீங்கள் தெரிந்து கொண்டு வாங்கி அனைத்து ஆவணங்களையும் தரவாக படித்தல் வேண்டும். அந்த மாதிரி இப்போ டைட்டில் சூட்டில், அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கு என்றால் அந்த உரிமை அவருக்கு எந்த காலகட்டத்தில் பாத்தியமானதோ அதுதான் அசல் வழக்கு மூலம் என்று சொல்லப்படுகிறது. ஒரிஜினல் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒருத்தர் சொத்து பார்ட்டிஷன் போடுறாங்க, பை பர்த்தில் அவருக்கு வருதுன்னா அவருக்கு உரிமையானது பிறப்பின் அடிப்படையில் சிதலமடைந்து அவர்
அனுபவித்து வந்ததால் கூட்டு பங்குதாரர் என்ற முறையில் அனுபவித்து வந்தார். அப்புறம் அந்த சொத்தை பாக பிரிவினை கேட்குறார். அது எதிர்த்தரப்பு தர மறுக்கிறார். ஃபைனலாக எப்போ கேட்டார்? அவர் எப்போ தர மறுக்கிறாரோ அந்த தேதி வழக்கு மூலம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒரு சொத்தை விலைக்கு வாங்குகிறோம். அந்த சொத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் திடீர்னு உள்ளே புகுந்துக்கிட்டு தகராறு பண்ணுறான். ஒரு 20 வருஷமாக அனுபவிக்கிறீங்க. 20 வருஷத்துக்கு மேலே அந்த சொத்து உங்களுக்கு கிரைய மூலமோ அல்லது உயில் மூலமோ அல்லது ஏதாவது செட்டில்மெண்ட் மூலமாக வருது. ஒருத்தர் உங்களோட சொத்தை ஒன்றா உரிமையை கேட்குறாரு, இல்லாட்டி அதை அனுபவிக்கிறத தடுக்கிறார். ஸோ இதில் வழக்கு மூலம் என்பது என்று உங்களுக்கு அந்த சொத்து உரிமை ஏதாவது கிரயம் பெற்றீர்களோ அல்லது எந்த தேதியில் உங்களுக்கு தான செட்டில்மெண்ட் வந்ததோ அல்லது எந்த தேதியில் உயில் அடிப்படையில் உங்கள் சொத்தின் உரிமையாளராக அதுதான் அசல் வழக்கு மூலம். அதற்கு பின்னிட்டு நீங்கள் அனுபவித்தது எந்த தேதியில் யார் உங்களுக்கு அந்த உரிமையோ அந்த அந்த தாவா சொத்தின் உரிமையை அல்லது அது தொந்தரவு செய்கிறார்களோ அந்த தேதி வழக்கு மூலம் என்று டிசைட் பண்ண வேண்டும். ஸோ சிவில் சைடில் தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ். Then only we can prepare our case and decide the case, how to move, in which court, what is the court fees. These are, then only we can prepare to file. So a case before the, how to prepare blind, and so this is the first class introduction to civil side practice. So it is an introduction class. So from this you can learn something when you are starting to practice in civil side. So my channel in YouTube, Ilango Ramasamy, ILANGO, Ramasamy Advocate. If you are, when you search in YouTube Ilango Ramasamy Advocate, my channel is there. Then you can get all of my postings and videos. You can go through it. It can be useful to you. You can subscribe my channel. Press subscribe, then you have to press it. Then it is coming as subscribed. Then there is a bell symbol is there. If you are touching that bell symbol, then whenever I will post a new video, you can get a notification in your YouTube. So kindly watch my all other videos. It is helpful to you. Give any likes or suggestions, whatever you think. Thanking you.